கந்துவெட்டி கொடுமையால் காட்டுமன்னார் கோயில் பகுதியில் முடிதிருத்தும் தொழிலாளி ஒருவர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அப்பகுதி மக்களிடம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. காட்டுமன்னார் கோவில் அடுத்த உருத்திரசோலை கிராமத்தில் வசித்து வந்த கவியரசன் என்பவர் மேட்டுதை தாக்கல் பகுதியில் முடிதிருத்தும் கடையை நடத்தி வந்துள்ளார். இவர் அதே பகுதியை சேர்ந்த சசி என்பவரிடம் கந்துவட்டிக்கு 10 லட்சம் ரூபாயினை பெற்று நண்பர்களுக்கு வழங்கியுள்ளார். பணத்தை வாங்கிய நண்பர்கள் பணத்தை திருப்பி தராமல் காலம் தாழ்த்தியுள்ளனர். இந்நிலையில் கந்துவட்டி உரிமையாளர் சசி கவியரசு மனைவி ஸ்ரீநிதியிடம் பணத்தை கேட்டு மிரட்டதாக கூறப்படுகிறது. இதனை அறிந்த கவியரசன் மன உளைச்சலில் தனது கடையில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதாக தெரிகிறது. இதுகுறித்து தகவல் அறிந்த போலீசார் கவியரசனின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர். கவியரசனின் செல்போனை கைப்பற்றி போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். கொரோனா பரவலை கட்டுப்படுத்த அனைவரும் கட்டாயம் முகக்கவசம் அணிய வேண்டும். அவ்வப்போது சானிடைசர் கொண்டு கைகளை சுத்தம் செய்ய வேண்டும். பொறுப்பும் பொதுநலத்துடன் செயல்படும் நியூஸ் 7 தமிழ் இதற்கான விழிப்புணர்வை முன்னெடுத்துள்ளது.